இனிமே நீங்க எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதுல எங்க பங்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க இதே மாதிரி சேவையை தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பா. ம். மாமா பாருங்க அத்தை. மாமா ஒரு நிமிஷம் இது போடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க வர. சரிங்க. அத்தை ஏன் பெரியமா இங்க வந்து நிக்கிறீங்க? மன்னிச்சிருங்க அத்தை. கூட்டமா இருந்ததுனால நான் உங்களை பார்க்கல. சரி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி வந்து கால்ல விழற. நான் பார்க்கணும் தானே இந்த கூத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. அப்புறம் எதுக்குடி நாடகம் ஆடுற? என்ன இனியா, இவளோட சேர்ந்துகிட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியா? அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அத்தை. பெரியமா, இது எதுவும் ராசாத்தி ஏற்பாடு பண்ணல. அவங்களாதான் வந்து ராசாத்திக்கு மரியாதை பண்ணணும்னு சொன்னாங்க. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நாங்க நினைக்கல பெரியமா. போதும் போதும், ரொம்ப நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்னதான் நீங்க இவளுக்கு கிரீடமே வச்சாலும் இவ என் கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டா. என்னைக்குமே இவ எனக்கு வெறும் குப்பைதான். கண்மணி போலாம் வாங்க. ராசாத்தி பாத்துக்கலாம். யாருக்கா அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க இவங்க அத்தை இங்க நடந்ததை வச்சு அவங்க இவ்வளவு தப்பா நினைச்சிட்டு போறாங்க. கண்மணி, கண்மணி, ஏற்கனவே உன் மாமியா சுருன்னு சூடுல இருக்கா. நீ இன்னும் கொஞ்சம் சூடு ஏத்துனேன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். ஆமால. அத்தை, சமந்தி அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாருங்களேன். பேனர் வச்சது கூட தப்பில்ல அத்தை. ஆனா அவ படம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா உங்க பையன் இனியனோட படம் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாத்தீங்களா? இத்தனைக்கும் எல்லாமே பண்ணது உங்க புள்ளதான். ஆனா ஏழைகளின் தெய்வம், பசி தீர்க்கும் பாறை வள்ளல் பட்டம், பெரிய சைஸ் படம் எல்லாம் அவளுக்கு தான். விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் வேற. அவளுக்கெல்லாம் பேனர் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். மா அப்படியெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்கம்மா. அந்த ராசாத்தி தான் காசு கொடுத்து தான் பெரிய ஆள்னு காட்டி அத்தைய மட்டும் தட்டுறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா. ஆனா இனியன் தான் பாவம். ஊர்ல எல்லாரும் அவனதான் அசிங்கமா பாவம் பொண்டாட்டிக்கு அடங்கி போறான்னு தப்பா பேசுவாங்க. கண்மணி போது நிறுத்து. இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. இத பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. வா போலாம் வாங்க. கண்மணி, ஏய் வாடி. அப்புறம் மாமியா கோவத்துல அன்னைக்கு மாதிரி நம்ம கண்மணி வரியா இல்லையா? ஆம் அத்தை வந்துட்டோம். விடு, பெரியம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஏன் இப்படி டல் ஆயிட்ட? வா வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம். எனக்காக நீங்க இவ்ளோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். அக்கா இது மட்டும் இல்ல, உங்களுக்காக இன்னொரு விஷயமும் இருக்கு. வாங்க பார்க்கலாம்.
ராசதி அக்கா அங்க பாருங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? நான் முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு இந்த விளம்பரம் எல்லாம் வேண்டான்னு. விடு இது ராசா. விளம்பரம் இல்ல, உங்களுக்கான பெருமை, உங்களுக்கான மரியாதை. நான் உங்ககிட்ட மரியாதை பண்ணுங்க பெருமைப்படுத்துங்கன்னு கேட்டனா? நீங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ண காசுக்கு 4 பேருக்கு 3 வேளை சாப்பாடு போட்டிருந்தா பசியாவது ஆறி இருக்கும்ல. இப்போ இதனால என்ன ஆச்சு சொல்லுங்க? காசு தானே வேஸ்ட். இல்லக்கா, இத பார்த்து 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்ல, அதுக்காக தான்க்கா பண்ணோம். அதெல்லாம் சரிங்க. ஆனா இது என் மாமியார் பார்த்துட்டு என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. உங்களை தப்பா நினைக்கணும் தானே நாங்க காசை வாங்கிக்கிட்டு பண்றோம். என்னங்க இது? என் மாமா தான் எனக்கு எல்லாமே. அவர் போட்டோ சின்னதா போட்டுட்டு என்ன பெருசா போட்டிருக்கீங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ராசாத்தி விடு, அவங்க ஏதோ ஒரு ஆசையில பண்ணிருக்காங்க, நீ பெருசா எடுத்துக்காத. மாமா, இவங்க பண்ணது பிரச்சனை இல்ல. ஆனா பெரியாத்த நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணதா தானே நினைப்பாங்க. அக்கா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதுக்கா. ஒருத்தவங்களை பாராட்டுறது தப்பில்ல. ஆனா அது அவங்க மனசு காயப்படுத்துற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க இப்ப பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ராசாத்தி இங்க பாரு, சரி விடு. சரி, ஏதோ ஒண்ணு. என்ன மதிச்சு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். வாங்க மாமா. அக்கா ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த அன்பளிப்பை மட்டும் வாங்கிக்கோங்க. எங்களுக்காக வாங்கிதான் ஆகணும். வாங்கிக்க. சரி நாங்க ரொம்ப வரோம். நன்றிங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எப்படியே கண்மணி அம்மா சொன்ன மாதிரி இந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப அதோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்ல. இந்தாங்க மாமா, எடுத்துக்கோ. தேங்க்யூ சித்தி. இந்தப்பா. அக்கா, என்ன? இந்தாங்க தீபாராதனை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். பூஜை பண்ணி நல்லா வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க புள்ள இனியனும் உங்க மருமக ராசாத்தியும் இந்த வீட்டுக்கு வரணும். நீங்க மனசு மாறி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும்னு வேண்டிக்கிட்டேன். தொட்டு கும்பிடுங்க. மரகதம், தீபாராதனை தட்டி விடுற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு கோவம்? இப்படி எல்லாம் உங்களுக்கு நினைப்பு இருக்கா? அந்த அளவுக்கு சாமி உங்களுக்கு மட்டும்தான் வரம் கொடுக்குமா? நீங்க கேட்டது மட்டும்தான் கொடுக்குமா? ஏன் நாங்க கேட்டா எதுவும் கொடுக்காதா? ஏமாங்க, உனக்கும் உன் மருமகளுக்கும் கால்ல என்ன சலங்க கட்டி விட்டுருக்காங்களா? அவ ஊர்க்காரங்களுக்கு பணம் கொடுத்து ஆளுங்க செட் பண்ணி என்னெல்லாம் ஆட்டம் காட்டுறா. நீ ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி வந்து நின்னு தீபாராதனை எடுத்துக்க சொல்ற. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன சேண்டி பாக்குறீங்களா? இப்போ அப்படி என்னக்கா நான் தப்பு பண்ணிட்டேன்? நடிக்காத மங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படிதான் உன்னால இப்படி நடிக்க முடியுதோ தெரியல. ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. மரகதம், இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது? நான் பிரச்சனை பண்றேனா? நல்ல நாள்னு கோயிலுக்கு போனா அந்த ராசாத்தி என்ன சாமிக்கு அர்ச்சனை கூட பண்ண விடாம அசிங்கப்படுத்திட்டான். அது மட்டுமா, கோயில் கோபுரம் உயரத்துக்கு வள்ளல் பரம்பரை மாதிரி அந்த பிச்சைக்காரி தான் போட்டோவை போட்டு பேனர் வச்சிருக்கா. ஆனா எல்லாத்தையும் பண்ண என் புள்ள இனிய படத்தை மட்டும் சின்னதா ஒரு மூலையில போட்டுட்டு அந்த பேனர் முழுக்க அவ மட்டும் தான் தெரியறா.
அவளுக்கு என்ன அப்படி ஆசை பேரு புகழ் எல்லாம் வேணுமா? அவளுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா? அப்போ என் புள்ள என்ன சும்மா போகணுமா? இருந்தாலும் நான் ஒன்னும் அவளை சும்மா விட்டுட்டு வரல. நல்ல நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவ ரோஷமுள்ள குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா இந்நேரத்துக்கு நாண்டுகிட்டு செத்து இருக்கணும். ஆனா அவளுக்கு தான் இந்த மாதிரி ஈனோ மானோ ரோஷம் சூடு சொரணை எதுவும் கிடையாதே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் என் புள்ள இனிய இந்த வீட்டுக்கு வந்துருவான். ஆனா அந்த ராசாத்தி மட்டும் நம்ம வீட்டுக்கு இல்ல, நம்ம வீடு இருக்கிற தெரு கிட்ட கூட வரமாட்டா. அத்த, எங்க அக்காவை பத்தி நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நாங்களும் மனுஷங்க தான். நீங்க சொல்ற மாதிரி மான ரோஷம்லாம் எங்களுக்கும் இருக்கு. ஓ, உங்களுக்கு மான ரோஷம்லாம் கூட இருக்கா? எப்படி இல்லாம இருக்கும்? நீங்க என் வீட்டு உப்ப தின்னு இருக்கீங்கல்ல, இருக்கதானே செய்யும். மரகதம், நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு எல்லாம் புரியுதுங்க. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். என்ன உண்மை? தேவையில்லாம ஏன் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் கவிதை நம்ம வீட்டு மருமக, ராசாத்தி இந்த வீட்டு மருமக. இப்ப நீ கோவத்துல என்ன வேணா பேசலாமா? வார்த்தையை மட்டும் தப்பா விடாத. வார்த்தைங்கிறது கண்ணாடி பாத்திரம் மாதிரி, தவற விட்டா உடஞ்சுதான் போகும். அதை திரும்பவும் ஒட்ட வைக்கவும் முடியாது, ஒண்ணு சேர்க்கவும் முடியாது. நான் எதுக்குங்க அப்படி பேசணும்? எல்லாரோட இப்படியா பேசிட்டு இருக்கேன்? அவ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதானே பேசுறேன். அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க? இப்ப வந்து கேளுங்க. உங்க எல்லாரையும் நான் கோயிலுக்கு கூப்பிட்டேன்ல, அப்ப என் கூட வந்திருக்கணும் நீங்க. அப்ப வந்து நடந்தது எல்லாத்தையும் பாத்திருந்தா உங்களுக்கு என்ன விட அதிகமா கோவம் வந்திருக்கும். நான் இவ்ளோ கோவப்படுறது, நியாயம் பேசுறது எல்லாம் சரிதான்னு நீங்களே சொல்லிருப்பீங்க. எதுவும் தெரியாததுனாலதான் நான் பேசுறது உங்களுக்கு கோவமா வருது. ஏன் உங்க கண்ணுக்கு மட்டும் நான் அரைக்கி மாதிரி தெரியறேனா? நீங்க என்னைக்கு என்னோட இடத்துல இருந்து பாத்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட் தான். அப்பாடா, இன்னும் ஒரு வார்த்தை நின்னு மரகதம் பேசியிருந்தா எல்லாரும் கோயிலுக்கு கூப்பிடலங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். அழாத புனிதா, அழக்கூடாது. சொன்னா கேளு, அழாத. நீ வாமா. இங்க பாரு புனிதா, அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க, தைரியமா இரு. விடுமா, அவளை பத்தி தான் தெரியுமே. கோவிலுக்கு போன இடத்துல ராசாத்தி பத்தி 4 பேர் பாராட்டி பேசி இருப்பாங்க. அதை பொறுக்க மாட்டாம இப்படி கத்திட்டு போறா. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இவெல்லாம் திருந்த போறது இல்ல. கபிலா, பெரிய மனசு பண்ணி இதெல்லாம் மறந்துருப்பா. அக்கா பேசினது தப்புதான். அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாப்பா. விடுங்க மாமா, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. எப்படிடி நான் போட்டு கொடுத்த திட்டம்? சூப்பர்மா. ஆனா என்ன, இனிய மேல கொஞ்சம் கோபம் வந்திருக்கணும். அது பரவாயில்ல. இப்போதைக்கு அந்த ராசாத்தி இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. ராசாத்தி வரலனா இனியனும் வரமாட்டான். எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் தான். இந்தா கண்மணி, சியர்ஸ். 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 இங்க பாரு, என்ன இதுக்கு அதே நினைச்சிட்டு இருக்க? நம்ம ஒன்னும் மனசறிஞ்சு தப்பு பண்ணல. ஆனா பெரியத்தைக்கு நாம தப்பு பண்ண மாதிரி தானே தெரியுது. சரி விடு, அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நாம என்ன பண்ண முடியும்? யாரோ 2 பேர் வந்தாங்க, நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம போனோம், அவ்வளவுதான். மத்தபடி எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல பெரியம்மாவை பத்தி. அவங்க திட்டுறது பேசுறது என்ன புதுசா? அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம், விடு. நீ அதை பத்திலாம் நினைக்காத. அதுக்கு இல்ல, ஏற்கனவே பெரியத்துக்கு எனக்கு கண்டாலே ஆகாது. இப்போ கோவில்ல அவங்க முன்னாடி இப்படி ஆனதுக்கு கோவம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சுல.
அவங்க மனசு மாறுவாங்கங்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. ராசாத்தி மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக இது யாராவது பண்ணியிருந்தா? மாப்ள, உங்களுக்கு கொடுத்த அந்த பண முடிப்பு எடு. அம்மா ராசாத்தி, உன் மேல வெறுப்பு வரணும்னு யாரோ நல்லா பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்க. என்னென்ன பிளானு? என்னம்மா நீ உலகம் தெரியாத பிள்ளையா இருக்க? கோயில்ல பெரிய பாராட்டு விழா, வெளியில அங்கங்க பேனரு. நீ உதவி பண்ணதுக்காக உன்னை பெருமைப்படுத்துறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் ஆடம்பரமா 10,000 15,000 செலவு பண்ணவங்க உனக்கு கொடுத்த பண முடிப்பை பத்தியா? சில்லறை. மகா, இது எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணா 1000 ரூபா கூட வராது. இது எல்லாமே ஒன்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக யாரோ போட்ட பிளான். அவங்க யாருன்னு கூட தெரியாதுடா. அவங்க எதுக்கு ராசாத்தி அசிங்கப்படணும் பண்ணணும்? அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. உன் அருமை அண்ணி இருக்காங்களே கண்மணி, அவ தான் பண்ணியிருப்பா. அதானே பார்த்தேன். அவளால சும்மாவே இருக்க முடியாதே, எப்பவும் இவளை சீண்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா விட்டா இவ முன்னுக்கு வந்துருவாள்ல, அதான். இல்லத்த, யாரு என்னன்னு உறுதியா தெரியாம நம்ம யார் மேலையும் பழி சுமத்த கூடாது. சரி மாப்பிள்ள, நீ சொல்றதையே நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ராசாத்திக்கு பாராட்டு விழா நடந்தது, அதனால அவ கோயிலுக்கு போனா. அதே நேரத்துக்கு கரெக்டா எப்படி மரகதம்மாவும் கோயிலுக்கு வந்தாங்க? இந்த மாதிரி ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பெரிய பேனர்லாம் வச்சு ஊர் முழுக்க உன்னையே புகழ்ந்தாங்கன்னு வையேன். அந்த இடத்துக்கு மரகதம்மா கரெக்டா வந்தாங்கன்னா என்ன ஆகுமா? ராசாத்தி மேல கோபமும் வெறுப்பும் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதுதானே இப்ப அவங்களுக்கு தேவை. சோ இத இனி என்னோட அண்ணி கண்மணி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணியிருக்கா. எனக்கு என்னமோ அந்த மாதர் சங்கமே ஒரு டுபாகூர் சங்கம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல அப்படிலாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இதுவும் என்னமோ அந்த கண்மணியோட செட்டப்பா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. சாப்பிட வாங்க, எல்லாரும் வாங்க. சரிம்மா. யார் நமக்கு என்ன பண்ணிருந்தாலும் நமக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் அண்ணே, முக்கியமா அந்த பேனர் இருக்கவே கூடாது. காலையில அங்க நான் பார்க்கவே கூடாது. சரிம்மா. ஆமாண்டா, காலையில அந்த பேனர் அங்க இருக்க கூடாது. சரி மாப்ள. முருகா, சொல்லுங்க முருகா. எப்படி இருக்கீங்க? நானா அப்படியே சேர்மனாவே தான் இருக்கேன். அதான் தெரியுமே, நீங்க வாழ்க்கை பூரா சேர்மனாவே தான் இருக்க போறீங்க. என்ன முருகா இப்படி சாபம் விடுறீங்க? பின்ன என்ன, அந்த ராசாத்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போறா. ஊருக்குள்ள அவ சைஸ்ல பேனர் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டா. என்னது, பேனர் வச்சுட்டாங்களா? என்ன கட்சியில் ஏதாவது சேர்ந்துட்டாளா? அது ஒண்ணுதான் இன்னும் அவ பண்ணல. இப்படியே விட்டா சீக்கிரமா கட்சியில கூட அவ சேர்ந்துருவா. நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படி விட்டுருவோமா? ஆமா, நீங்க இப்படியே வெறும் வாயிலேயே வடை சுட்டுட்டே இருங்க. அவ கட்சியில சேர்ந்து உங்களையே காலி பண்ண போறா. என்னது, என்னையே காலி பண்ண போறாளா? சும்மா இல்ல முருகா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு
நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? என் நிழல கூட அவளால தொட முடியாது. ஏங்க நீங்க வேற ஊர் நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அவளுக்கு தான் செல்வாக்கு அதிகம். எலெக்ஷன் வரும்போது தெரியும் முருகா, இந்த சேர்மனோட செல்வாக்கு என்னன்னு. அத்தனை பயல்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. 30 வருஷமா அரசியல்ல இருக்கேன் நானு. எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணாலும் போங்க. ஆனா அந்த ராசாத்தி அசிங்கப்படணும். அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. முதல்ல பேனர் யார் வச்சாங்கன்னு சொல்லுங்க முருகா. அதேதோ வெளியூர் ஆளுங்க போல. அவ பண்ண உதவிய பாராட்டி அவளுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிருக்காங்க. அது மட்டுமா, அந்த பேனர்ல ஏழைகளின் தெய்வம், வாரி கொடுக்கும் வள்ளல், அப்படி இப்படின்னு அவளை புகழ்ந்து போட்டிருந்தாங்க. ஓ, இது வேறயா? ஆமா ஆமா, எனக்கு அந்த பேனரை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நீங்க ஏதாவது பண்ணி அந்த பேனரை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நீங்க கவலை விடுங்க முருகா, நாளைக்கு காலையில அந்த பேனர் அங்க இருக்காது. ஊருக்கு முன்னாடி அவ எப்படி அசிங்கப்பட்டு நிக்க போறான்னு பாருங்க. முருகா.